இவ்வளவு பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்தது யாருன்னா அவங்க அப்பா SSC சந்திரசேகர். மாற்றம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரான ஜோசப் விஜய் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறார். முதலமைச்சர் நேர நாற்காலிக்கு போனார். இப்படி பல விஷயங்கள் நடக்குது. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் டெல்லி பாபு. இன்னைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழப்பண்ணன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு அரசியல் சட்டசபை சரி மற்ற எங்க இருந்தாலும் மாற்றம் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சரான ஜோசப் விஜய் வந்து எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் அவர் வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறார். மற்ற துறை அமைச்சர்கள் தான் வந்து பதில் சொல்றாங்க. அவருடைய துறை சார்ந்த கேள்வி கேட்டா கூட வந்து அவர் வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டப்பேரவையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பத்தி உங்க பார்வை? விஜயை பொறுத்த வரைக்கும் மே 4ஆம் தேதி அன்றுதான் தேர்தல் ரிசல்ட் வந்த நாள். அன்று ஆஸ்திரேலியா போவதற்கு விமானத்தில் முன்பதிவு செஞ்சு வச்சிருந்தேன். காரணம், நம்ம ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 2 தொகுதியில போட்டியிட்டார். ஒரு தொகுதியில தோல்வி அடைந்தாலும் இன்னொரு தொகுதியில வெற்றி பெற்று சட்டசபைகளையா போய் உட்கார்ந்துருக்கலாம். இதுதான் அவருடைய நிலைமை. 2021 தேர்தல் வந்த பொழுது திமுக ஓட்டு போட போறோம்னு கரும்பு ஸ்டிக்கர் ஓட்டின வண்டியில போனார். திமுக ஓட்டு போட சொல்லி போனார். 2வது அவங்க அப்பா இவர் விஜய் மக்கள் இயக்கத்தை தேர்தலில் பதிவு செய்த பொழுது இந்த பதிவு செய்யக்கூடிய விஜய் மக்கள் இயக்கத்துக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு ஆக்கி விட்டார். அப்பாவுக்கும் மகனுக்குமான சண்டையே அதுதான். என்னை அரசியலில் தள்ளி விடுகிறார். அரசியல தோல்வி அடைந்தால் சினிமாவிலும் தோல்வி. நான் மரணம் அடைகிற வரை ஒரு சினிமா ஹீரோவா தான் இருக்கும். 100 ஆண்டு காலம் அவர் வாழுகிற வரை இப்படித்தான் அவருடைய எண்ணம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இப்போ அவரு முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். யாரால? மக்களால். அப்போ அவருக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கான அரசியல் அனுபவம் இல்லை. அப்போ அங்க உட்கார்ந்து இருக்கிற திமுக உட்கார்ந்து இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் 5 முறை சட்டமன்ற அதிமுக இருக்கக்கூடிய எடப்பாடி உட்பட அத்தனை பேரும் அதே போல 5 முறை 6 முறை சட்டமன்றவாதிகள். சட்டமன்றம் என்பது அவர்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பழகி போன இடமா இருக்கு. ஆனா விஜயும் அவருடைய சகாக்களுக்கும் அவர் புது இடம். இன்னும் அந்த பயம், அச்சம், அனுபவம் இதெல்லாம் அவர்களுக்கு இல்லை. 2வது சரளமா சட்டசபை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவம் அவருக்கு இல்லை. ஜெயலலிதா 91 முதலமைச்சரான பொழுது இதே கோட்டு, இதே ஜெயலலிதாவுக்கு கோட்டு, இதே அனுபவத்துல ஜெயலலிதா இருந்தாங்க. ஏன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்து அவர் கருணாநிதியால் தாக்கப்பட்டு முடி பீக்கப்பட்டு உடை கிழிக்கப்பட்ட அந்த சூழல்ல கூட 97 முதலமைச்சர் ஆவதற்கு ஒரு சாதாரணமா சட்டசபையை அவரால் நடத்த அனுபவம் இல்லாமல் திணறினார். அப்ப அதே விஜய் இதுல என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னா, திமுகவை ஒழிப்பதற்கு, திராவிட இயக்கங்களை அழிப்பதற்கு மக்கள் பெருவாரியா போட்டிருக்காங்க. இப்போ இது அவர் நாளடைவில் இந்த சட்டசபை காய்ச்சல் விலகும், சட்டசபை அனுபவம் அவருக்கு வரும். இது எல்லாருக்குமே வர விஷயம் தான். மோடி முதல்ல தான் பிரதமராகி நாடாளுமன்றத்துக்குள்ள வந்தார். நாடாளுமன்றம் அவர் எம்பியா இல்லை, ராஜ்யசபாக்கும் போல நேரடியா பிரதமர் முதலமைச்சர் வரும்போது கூட அவர் எம்எல்ஏ கூட இல்லை, முதலமைச்சர் நேர நாற்காலிக்கு போனார். இப்படி பல விஷயங்கள் நடக்குது நம்ம நாட்டில். அப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் லஞ்சம், லாவணியம், ஊழல் இல்லாத முதலமைச்சராக தொடர விரும்புகிறாரா அப்படிங்கிறத கேள்வி. அதிமுக திமுகவை சேர்ந்த அத்தனை பேரும் ஊழல் பிரிச்சாளிகள். ஊழலில் ஊறி திளைத்த அலிபாபாவும் 40 திருடர்கள். இந்த திருடர்களை எதிர்கொள்ளக்கூடிய அனுபவம் விஜய்க்கு வருமா? மற்ற அமைச்சர்கள் குஷிக்கு வருமா?
ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன், இப்படி பல பேர் இருக்காங்க. இவர்களெல்லாம் இந்த அரசை கொண்டு நடத்துவார்களா? இப்போ ஊழல் தரப்புக்கு அச்சம் வந்து ஏன் நடவடிக்கை எடுக்கதாக சொல்லுகிறார்கள். இது நீடித்தால் நம்ம சிறைக்கு தான் போனோம்னு எல்லாருக்கும் தாசில்தார் இருந்து கலெக்டர் வரைக்கும் துறை செயலாளர் வரைக்கும் பயம் வந்து. இந்த பயமே ஒரு பெரிய முன்னேற்றம். திமுக பயமே வந்திருக்காது. நீங்க யாரு அமைச்சராக வருகிறார்களோ அவர்கள் ஊழல கூட்டாளிகள் ஆக்கப்பட்டிருப்பார்கள், பங்குதாரர்கள் ஆக்கப்பட்டிருப்பார்கள். நீங்க மூத்த துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி பஞ்சாப்ல மெடிக்கல் காலேஜே கட்டியிருக்காரு 5000 கோடி. இங்க திருடிட்டு போய் ஏதாவது ஒரு மீது வழக்கு இருக்கா? நேர்மையான பிம்பம் அவர் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு. கார்த்திகேயன் ஐஏஎஸ் கட்டிட ஒப்பந்தக்காரர், பெரிய பில்டர், அப்பாசாமியில பார்ட்னர், பாதி சொத்து அவருதான். பிரகாஷ் ஐஏஎஸ் பார்ட்னர். இப்படி பல பேர். இதெல்லாம் எந்த அரசுகளும் கண்டுகொள்ளவே இல்லை. 100 பில்டர் இருக்குன்னா 100 பில்டரும் யாருடைய பணம்? பாசிபிள் உங்க ஓபிஎஸ் உடைய பணம். ஜி ஸ்கொயர் எங்க விரும்பினாலும் 5 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்கு. இதையெல்லாம் நடவடிக்கை எடுப்பார் விஜய். இப்படிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நம்பிக்கையை விஜய் காப்பாற்றுவாரா? காப்பாற்ற மறுத்தால் அவரும் திமுக. அப்ப இதுதான் மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. 1.5 மாசம் தான் ஆச்சு. 6 மாதம் வருகிற பொழுது இந்த ஊழலை திமுக அதிமுக செய்த ஊழலை அவர் செய்தாரான்னு இவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. திமுக அதிமுகவும் செய்த ஊழலே. ஏன்னா மீண்டும் அந்த ஊழல்வாதிகளை கை நீட்டா திமுக அதிமுகவை எக்ஸ்கூஸ் பண்ணிருக்கோம். இதுதான் இப்போ இருக்கிற விஜயுடைய சூழல். உதயநிதி தரப்பு எப்படியாவது ஒரு 10 எம்எல்ஏக்களை இழுக்க முடியுமா? 10 எம்எல்ஏக்கள் 25 கோடி ரூபாய் கொடுக்க தயார். ஒரு எம்எல்ஏக்கு 25 கோடினா 250 கோடி கொடுக்க தயார். 250 கோடி ஆட்சியை கவுத்தரும். கவுத்துட்டா அடுத்து திமுக வந்துடும். திமுக அதிமுக கூட்டணி. இப்படியெல்லாம் ஆட்சி அதிகாரம் ஆச்சரிப்பாக தூண்டல். உதயநிதியுடைய அம்மா, அந்த அம்மா துர்கா அம்மா மகனை எப்படியாவது முதலமைச்சர் நாட்களை உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இதுக்காக அந்த குழந்தைக்கு அடம்பிடிக்கிற குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க? பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. சாக்லேட். இப்ப அவர் என்ன கேட்கிறாரு? எனக்கு ஒரு 10 எம்எல்ஏ வேணும்னு கேட்கிறாரு. வாங்க முடியும் முயற்சி பண்றாங்க. அமைச்சர்கள் பூரா 25 கோடியை வச்சு வடை வீசி கொண்டு இருக்கிறார்கள். 10 எம்எல்ஏ வந்துட்டா ஆட்சிக்கு வந்துடும். ஆட்சிக்கு வந்தா திமுக வந்துடும். இது அப்படி ஒரு அவர்களுக்கு கனவு. அப்போ எவ்வளவு பெரிய கத்தி தாவேக்கா மேல தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை விஜய் உணர வேண்டும். விஜயுடைய சகாக்கள் அதாவது ராஜ்மோகன் இப்படி பல பேர் இருக்காங்க. இவர்கள் அதை உணர்ந்தால் இந்த ஆட்சி சரியாக நடக்கும். ஊழல்வாதிகள் சுற்றி கூட்டமா இருக்கான். கொஞ்சம் ஏமாந்தாலும் காலி பண்ணிடுவோம். ஐயா ஒரு 500 கோடி வச்சுக்கங்க, நான் 5000 கோடி சொல்லிக்கிறேன். 500 கோடி என்பது எவ்வளவு பெரிய காசு. அவங்க 500 கோடி 5000 கோடி வச்சு போக்குறாங்க. அவங்களுக்கு அது பெருசு. ஆமா. அப்போ இப்படியா இந்த அரசு நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இதுல எவ்வளவு தூரம் இந்த அரசு தாக்கு பிடிக்கும்? எதிர்காலத்துல லஞ்சம் லாவணியம் ஊழலாத அரசாக 5 வருடத்தை முடிக்குமா? அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தார். கடைசியா ஊழல் பண்றாரு. அவரு மணிஷ் சிசோடியாவோ மதுபான ஆலைகளை அரசிடமிருந்து தனியாருக்கு தானே வாழ்கிறாங்க. ஏன்? கமிஷன் பல 1000 கோடி கமிஷன். இத பாஜக பார்த்துட்டே இருக்கான். எங்கு திரும்பினாலும் பாஜக ஆட்கள் தான். இப்ப விஜய்க்கு Z+ பாதுகாப்பு கொடுக்கப்படும். ஒவ்வொரு நிமிடமும் உள்துறை நீங்க பார்த்துட்டே இருக்கா. சேட்டலைட் எங்கே போகிறார், என்ன நடக்குது, இப்படி பல விஷயங்கள் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சி அதிகாரம் என்பது மலர் கிரீடம் அல்ல, முள் கிரீடம். இந்த முள் கிரீடம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலையை பீழ்த்தி எடுக்கும், ரத்தம் ஒழியும். தலையில முள் கிரீடம் என்ன பண்ணும்?
அதுதான் இப்போ விஜய்க்கு நடந்து கொண்டு. ஒருவேளை அவர் வலி தங்கம் கைடி கீழே வச்சுட்டாரு, இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதுதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஏன்னா அவரே விரும்பாமல் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். அப்ப அதான் நடக்கும். இப்ப இவ்வளவு பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்தது யாருன்னா அவங்க அப்பா எஸ்எஸ்சி சந்திரசேகர் தான் இவரை விஜய் மக்கள் இயக்கம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு எப்படியாவது ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வந்துடணும் கடுமையா போராடியவர். ஆரம்பத்துல கருணாநிதியினுடைய கைப்பாவையாக இருந்து எம்ஜிஆரை கிண்டல் செய்து பல படங்கள் எடுத்தவர். சட்டம் ஒரு லிட்டரை, நீதிக்கு தலை வணங்கு, சுதந்திர அடிமைகள், இப்படி பல படங்கள் எடுத்தவர். எம்ஜிஆர் கூப்பிட்டு கடைசி காலத்துல அவரை தன்னுடைய ஆதரவாளராக எம்ஜிஆர் பார்த்தார். எம்ஜிஆர் மறைவு கூட ஜெயலலிதா வந்த பிறகு வீட்டுக்கு ஒரு 10 படம் எடுத்தார். ஜெயலலிதாவை கிரிட்டிசைஸ் பண்ணி, ஜெயலலிதாவை எம்ஜிஆர் எல்லாம் யாருக்காக? கருணாநிதிக்காக. இப்படி செய்த ஒரு காலத்துல கருணாநிதியை அவரை காலி பண்றார். கருணாநிதியை ஈழத்தமிழர் பிரச்சனை, கச்சத்தீவு, இப்படி பல பிரச்சனைகள்ல இவர் அரசியல் பக்கம் சாய்ந்த பிறகு கருணாநிதியை இவர் எடுத்த படம், இவருடைய மகன் எடுத்த படம் காவலன். இந்த காவலன் படம் சென்சார்ல துண்டுகளாக்கப்பட்டு அந்த படம் ரிலீஸ் ஆக முடியும். பல பிரச்சனை. அப்பதான் ஜெயலலிதா போய் சரண்டர் ஆகுது. ஜெயலலிதா சரண்டர் ஆன பிறகு ஜெயலலிதா தான் சொல்லுது, காவல்காரன் எம்ஜிஆர் படத்தில் இப்படிதான் நடந்தது. கருணாநிதி இந்த சண்டால இப்போ தொழில் சதி பண்ணான், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று அன்பு செய்திகளை சொல்லி இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு அன்னைக்கு ஜெயலலிதா உதவி செய்தார். அதன் பிறகு அவர் அதிமுக மாறிட்டார். எஸ்எஸ்சி அதிமுக மாறி 2011 தேர்தலில் ஏடிஎம்கேக்கு வேலை செஞ்சார். வெற்றி பெற்ற பிறகு ஏடிஎம்கே அதிமுக வெற்றி பெறுவதற்கு நாங்களும் அணில் குஞ்சுகளைப் போல உதவி இருக்கோம்னு சொன்ன பிறகு ஜெயலலிதா கோபமாயிடுச்சு. அதிமுக வெற்றியை யாரும் பங்கு போடக்கூடாது, ஜெயலலிதாவை தவிர. ராஜீவ் மரணம் தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகியது. ராஜீவ் செத்தல எனக்கு மக்கள் ஓட்டு போட்டோம். இல்ல அந்த அம்மா சொன்னது அனுதாபம் கிடையாது, அலையும் கிடையாது, இந்தியா பூரா அடிச்சது. இங்க எனக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டோம். அப்படித்தான் இந்த அம்மா சொல்லுச்சு. ஏன்னா இந்த அம்மா பொறுத்த வரைக்கும் தன்னுடைய இமேஜ டேமேஜ் ஆகும். இதுதான் ஜெயலலிதா. அப்ப இந்த ஜெயலலிதா அணில் குஞ்சுவை போல அதிமுக வெற்றிக்கு விஜயுடைய செல்வாக்கு பயன்படுத்துகிறத இந்த அம்மா ஏத்துக்கிறது. எஸ்ஐசிக்கும் ஜெயலலிதாவுக்கும் முரண்பாடு வந்துருச்சு. முரண்பாடு வந்த பிறகு ஜெயலலிதா விட்டு வெளியேறிட்டார். வெளியேறிய பிறகு நீங்க அந்த அம்மா விஜயை ஒடுக்க ஆரம்பிச்சு. தலைவான ஒரு படம், அதுல தலைப்பு வைக்கிறார், தலைமைதாங்க நேரம் வந்து விட்டதுன்னு. அப்ப ஜெயலலிதா அரசுக்கு மாற்றாக விஜய் முதலமைச்சர் நாற்காலியா? இதன் பிறகு விஜயுடைய அத்தனை அரசியல் நடவடிக்கைகள் முடக்கப்பட்டது. தாமரத்து குருநானக் கல்லூரியில 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி 5 லட்சம் ரூபாய்க்கு நலத்திட்டம் கொடுப்பாரு. 50 லட்சம் ரூபாய் செலவு, விளம்பரம் 50 லட்சம் ரூபாய். அத கடைசி நேரத்தில் அந்த அம்மா கமிஷனர் விட்டு அனுமதி மறுக்கப்பட்டது. அதன் பிறகு நலத்திட்ட உதவியே வரல. ஜெயலலிதாவை காம்ப்ரமைஸ் பண்ணதுக்காக விஜய் குடநாடு போறார். குடநாட்டை அந்த அம்மா பார்க்க இப்படிதான் முரண்பாடுதான் இருந்தது. இந்த முரண்பாடுகளுக்கு மத்தியில் விஜய் அரசியல் மயப்படுத்துவதற்கு கடுமையாக முயற்சி பண்ணார். எஸ்ஐசியுடைய உழைப்புல அவருடைய பழைய பிஆர்ஓ பிடி செல்வகுமாரும் இருந்தார். இப்படி இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு விஜய்க்கு அரசியல் ஆசையே இல்லாமல் இருந்த சூழல்ல எஸ்ஐசி தான் மீண்டும் மீண்டும் இவரை அரசியலுக்கு முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்த்தணும்னு கடுமையா உழைக்கிறார். விஜய் அதை எதிர்க்கிறார். அதனாலதான் விஜய்க்கும் அவங்க அப்பாவுக்கும் தொடர்பே துடிச்சு போச்சு. என்ன காரணம்? அரசியல் ஒரு அபாயகரமான விளையாட்டு. இந்த விளையாட்டுல என்னை பலி கொடுக்க முயற்சிக்கிறார் அப்ப சந்திரசேகர். அப்பா விலகின பிறகு அவர் திமுக ஆதரவாளராக தான் இருக்கார். 2021 திமுக ஆதரவாளர் இவரு ஆதரவு திமுகவோட இருந்தார். இது எப்ப மாறுதுன்னா விஜய்க்கு திரைப்படம்
பல படங்கள் வெளியே வர முடியல. 1000 தியேட்டர் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? உதயநிதி கட்டுப்பாடு, திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. ரெட் ஜெயின்ல எடுத்த படம் தான் ஓடுமே தவிர ரெட் ஜெயினுக்கு எதிராக இருக்கக்கூடிய படம் எந்த படமும் ஓடாது, ஓட்ட விட மாட்டார். அப்போ தன்னுடைய திரைப்பட வாழ்க்கை முற்று பெறுவதை விரும்பாத விஜய் நீங்க மீண்டும் அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும் சூழ்நிலை உருவாகிற பொழுது 2024 தான் கட்சி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணி மதுரையில கட்சி மாநாடு, முதல் மாநாடு போல திட்டப்படுறாங்க. மூர்த்தியால் விரட்டப்பட்டு புஷி திருச்சிக்கு வந்துட்டார். திருச்சியில நேருவால் விரட்டப்பட்டு விக்கிரவாண்டி வந்துட்டார். விக்கிரவாண்டி மாநாடு தான் விஜய்க்கு ஒரு பெரிய திருப்பு முனையை அமைக்கிறது. அரசியலை பற்றி அனுபவம் இல்லாமல் ஒரு மாநாட்டுக்கு ஒரு பந்தல் போனுங்கிற குறைந்தபட்ச அனுபவமே இல்லாத ஆட்கள் விக்கிரவாண்டி மாநாடு தான் விஜய்க்கு தெம்பும் ராணியும் கொடுத்தது. அதற்கு பிறகுதான் ஆளுவர்ஜுனா திமுகவுடைய பரம வைரி அண்ணாமலை திமுகவை கடுமையா எதிர்த்து வளர்ந்திருந்தார். திமுக எதிர்ப்பு, ஆதவர்ஜுனாவுடைய திமுக எதிர்ப்பை இன்னும் கூறுதிட்டார். இவை எல்லாம் சேர்ந்துதான் எதிர்பார்க்காத பதவி. அவரு ரிசல்ட் வர அன்னைக்கு நம்ம ஜெயிக்க மாட்டோம், ஒரு சீட்டு வரும் பார்த்துக்கணும், கிளம்பி ஆஸ்திரேலியா போலான்னு தவிர ஆஸ்திரேலியா எங்கேயுமே நகர விடாம முதலமைச்சர் நாற்காலிக்கு நகர்த்தியது இந்த மக்கள். திமுக அதிமுக எதிர்ப்பு தான் மக்களை முதலமைச்சர் நாற்காலியத்துக்கு அமர்த்தியது. இப்போ அது மலர் கிரீடமா முள் கிரீடமா என்று புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல்ல தான் இப்ப இந்த ஆட்சி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனா லஞ்ச லாவணிய ஊழல்வாதிகள் அச்சமா இருக்கு. ஏன்னா திமுக அதிமுகவை போடல, இது எப்போது வேண்டுமானாலும் மாறும், தன்னுடைய சுயரூபத்தை காண்பிக்கும்னு அவ்வளவு பேரும் பயந்துட்டு இருக்கான். இந்த பயம் நடவடிக்கை எடுத்தா தான் பயம் தொடரும், நடவடிக்கை இல்லை என்றால் பயம் விட்டு போயிடும். புதியவர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க கத்துக்கிறதுக்கு, நீங்க சொன்ன மாதிரி இவங்க கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும். அதுவரை இவங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். ஒருவேளை இவங்க கத்துட்டு திரும்ப நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த பயம், எல்லாரையும் கைதாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்ல, பழகிறதுக்கு இது என்ன ஒன்றும் பிளே கிரவுண்ட் இல்லை. அதிகாரி நேர்மையாரியானா இருக்க போறோம். அதிகாரிகிட்ட லஞ்ச லாவணி ஊழல் தான் நேர்மையா இரு. இதுக்கு பல வருஷமாக படம் இருக்கு. இதை நம்ம ராணுவ பயிற்சியா பழகிறாங்க. அப்படி இல்லை, ஒரு நிமிஷம், ஒரு நாள் போதும், ஒரு மணி நேரம் போதும். அந்த மாதிரி அவர் சொன்னதுனாலதான் தமிழ்நாட்டில் வந்து தொடர் மின்வெட்டுக்கள், அதாவது திமுக மின்வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே வந்து திமுக வாசிகள். அவங்க தான் வந்து வேணும்ட்டே வந்து தொடர் மின்வெட்டுக்களை கொடுத்து விஜயோட ஆட்சிக்கு கெட்ட பேர் உண்டு பண்றாங்க அப்படின்ற ஒரு வதந்தி கூட எந்த ஆதாரமும் இல்லை. அதை அப்படியே செய்ய முடியாது. எந்த அதிகாரி திமுகவுல அப்படின்னா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதிகாரி நீங்க சிறைக்கு போயிடுவான், அந்த அதிகாரி பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார், அந்த அதிகாரி வாழ்நாளே முடிஞ்சு போகும். அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு. இன்றைய அரசியல் சூழலில் மாற்றம் தரும் என்று வந்த முதலமைச்சர் விஜய் அவர்களின் மௌனத்திற்கு இதுதான் காரணம் என்று நம் நேயர்களுக்கும் நன்றாக புரிய வைத்த மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.